எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சர்வதேச சந்தைன்னு பார்த்தோம்னா, நேத்து அமெரிக்க சந்தை நல்லா ஏறி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் இந்த சைனா மேல போட்ட டாரிஃப நான் வந்து குறைக்கிறதுக்கு கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஜீரோலாம் ஆக்க மாட்டேன் அப்படின்றத உறுதியா சொல்லியிருக்காரு. தென் ஏர்னிங் சீசன் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அது ஒரு காரணம். சரி, எனக்கு வந்து ஜெரோம் பவல ஃபயர் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன்லாம் கிடையாது. பட் பாலிசிஸ வந்து கொஞ்சம் மாத்தணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. தென் இது ஒரு ஃபால்ஸ் ராலி இல்ல டெட் கேட் பவுன்ஸா கூட இருக்கலாங்க. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஏற போகுது, இறங்க போகுது அப்படின்னு யாராலையுமே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏறுனதுக்கு அப்புறமோ, இறங்குனதுக்கு அப்புறமோ ஏதாவது காரணங்கள் தேடி கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி தான் இந்த காரணங்கள் எல்லாமே. அது போக யுஎஸ் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் அவர்கள் 4 நாட்கள் சுற்றுப்பயணமா இந்தியா வந்திருக்காரு இல்லையா? ஸோ மோடி அவர்களை சந்திச்சிருந்தாரு. அவருடைய விருப்பம் என்ன யுஎஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ், தென் எனர்ஜி, இது ரெண்டுலையும் வந்து இந்தியா அதிகமா யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தென் F-35 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தென் அக்ரி செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னும் தெளிவா ஒரு முடிவுக்கு வரலங்க. மற்ற செக்டார்ல டாரிஃப்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் அக்ரில நம்மளும் கொஞ்சம் விட்டு தர மாட்டோம். ட்ரம்ப் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, கார்ன் அண்ட் கார்ன் ப்ராடக்ட்ஸ், சோளம் சார்ந்த பொருட்கள் வந்து இந்தியா நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. இது குறிப்பா அக்ரி செக்டார் கீழே வரும். ஸோ இது வந்து நம்ம அக்ரி செக்டார் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபேமா தான் நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், தென் கொஸ்டின் ஆன்சர்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்திருக்கு. ரீட்டைலர்ஸ் நிறைய டாடா மோட்டார்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீட்டைலரோட ஷேர் ஹோல்டிங் கூடியிருக்கு அப்படின்னா, ஆப்போசிட் எண்ட்ல ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே தான் வச்சிருப்பாங்க. ஸோ எஃபிஐஸ், எஃப்ஐஐஸ், தென் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து டாடா மோட்டார்ஸோட ஷேர்ஸை வித்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க இந்த மார்ச் குவார்டர் பொறுத்த வரைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோட ஸ்டேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டிசம்பர்ல 10.76% இருந்தது. இப்போ 10.61% இருக்குங்க மார்ச் 2025 பொறுத்த வரைக்கும். தென் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களோட ஸ்டேக் டிசம்பர்ல 18.66% இருந்திருக்கு. இது வந்து 17.84% குறைஞ்சிருக்கு. கம்பெனி வந்து இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் பெரிய ஃபால் எதுவும் இல்லைங்க. எஃப்ஐஐஸ், தென் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து கன்சிடர் பண்ணிட்டே இருக்கலாம். அடுத்து டாடா கம்யூனிகேஷனோட Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 115% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. பட் ரெவன்யூ பாத்தீங்கன்னா 6% தான் ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெவன்யூ பெர்சன்டேஜ் growth, தென் அதுக்கு ஈக்குவலண்டா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் growth, இதுல ரொம்ப வேரியேஷன் அதிகமா இருந்தது அப்படின்னா அதை குறிப்பா நம்ம பின் பாயிண்ட் பண்ணி எப்பொழுதுமே பார்ப்போம். அதே மாதிரி தாங்க இதுலயும் டாடா கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் கெயின் ஒன்று கிடைச்சிருக்குங்க. ஏதோ நிலம் சென்னைக்கு பக்கத்துல எங்கேயோ வித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கம்பெனியோட நிலம். அதுல இவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதனால இந்த ப்ராஃபிட் வந்து 115% ஏறின மாதிரி நம்மளுக்கு தெரியுதுங்க. கம்பெனி வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, 25 ருபீஸ் பெர் ஷேர். கம்பெனியோட வேல்யூவேஷன் இப்போதுமே அதிகம் தாங்க, 40 கிட்ட இருக்கு. வேல்யூவேஷன் குறைஞ்சாலும் நான் இந்த கம்யூனிகேஷன் சைடு போறதில்லை. அடுத்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. ரெவன்யூ வந்து ஒரு 6% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் வந்து ஒரு 8% ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து அக்செப்டபிள். அட்ரிஷன் வந்து கூடியிருக்குங்க. 12.4% வந்து 13% கூடியிருக்கு. இப்போதைக்கு கம்பெனி என்ன சொல்றாங்க, இந்த டாரிஃப்னால எந்த எஃபெக்டும் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது உண்மையிலேயே மற்ற ஐடி கம்பெனிஸை கம்பேர் பண்றப்ப நல்ல ரிசல்ட். அதனால காலையிலேயே ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு பயங்கரமா ஏறி இருந்தது. டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 18 ருபீஸ் பெர் ஷேர். ரெக்கார்ட் டேட் வந்து ஏப்ரல் 18, பேமெண்ட் டேட் வந்து மே 6ங்க. அடுத்து இன்னைக்கு என்னென்ன கம்பெனியோட ரிசல்ட்ஸ் நம்ம குறிப்பா வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, கேன்ஃபின் ஹோம்ஸ், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், தென் இண்டஸ்இண்ட் பேங்க், தென் எல்என்டி டெக்னாலஜிஸ், தென் டாடா கன்சியூமர், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ரிசல்ட் வருவாங்க. குறிப்பா இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்ஸை நம்ம கண்டிப்பா வாட்ச் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா புரியும். அவங்க அந்த ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ்ல வந்த அக்கௌண்டிங் டிஸ்கிரிபன்சிஸை வந்து இதுல மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால ப்ராஃபிட்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து அவங்களுடைய மைக்ரோ ஃபைனான்ஸ் பிசினஸ்ல இன்டர்னல் ரிவ்யூஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸ் பிசினஸ்ல ஒரு 600 crores டிஸ்கிரிபன்சிஸ் வர்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த ஆடிட்டை வந்து கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேர் பிரைஸ் இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். குறைஞ்சா நம்மளுக்கு கன்சிடர் பண்றதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்பயுமே புக் வேல்யூக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து கோல் இந்தியா நிறுவனத்துல ஒரு அப்டேட். கம்பெனி வந்து தாமோதர் வேலி கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனத்தோட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும்னா 50-50 ஜேவியா இருக்குங்க. 16,500 crore. 2 தெர்மல் பவர் பிளான்ட், அதாவது 800 மெகாவாட்ல ஒன்னும் டோட்டல் 1600 மெகாவாட் அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட் ரெடி பண்றாங்க. ஜார்க்கண்ட்ல இது நடக்க போகுது. இது கோல் இந்தியா ஷேரை பொறுத்த வரைக்கும் இது நல்ல செய்திங்க. அடுத்து ஃபினான்ஷியல் 25 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வேலை இழப்பு அப்படின்றது நிறைய இருந்ததுங்க. ஐடி செக்டர் மட்டும் இல்லைங்க, அக்ராஸ் த செக்டர் எப்படி எல்லாம் காஸ்ட் வந்து குறைக்க முடியுமோ அப்படி எல்லாம் காஸ்ட்டை குறைச்சாங்க. காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழி இந்த ஆட்களை குறைக்கிறது தான். ஹியூமன் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை குறைச்சோம். சம்பளம் வந்து நிறைய சம்பளம் வாங்குறவங்கள வெளியில அனுப்புறது, இந்த மாதிரி காரணங்கள்ங்க. நான் உட்பட நிறைய பேர் வேலை இருந்திருக்காங்க. ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் த செக்டர், ஒரு பர்டிகுலர் செக்டர்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லைங்க. நம்ம இப்போ எடுத்துக்காட்டுக்கு பேங்கிங் செக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இவங்க 2 பேருமே பெரிய பிளேயர்ஸ். ஸோ இவங்களோட ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ஃபினான்ஷியல் இயர் 25ல ஒரு 994 எம்ப்ளாயிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க புதுசா. மொத்தம் எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு 2,14,500 பேர் வந்து HDFC பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. இது வந்து ஃபினான்ஷியல் 25ல நிறைய அவங்க பிரான்ச் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமே கூட ஒரு 1000 பேருக்கு கம்மியா தான் புதுசா ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. பட் ஐசிஐசிஐ பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றது குறைஞ்சிருக்குங்க. நெட் ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,723 எம்ப்ளாயிஸ் குறைஞ்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 25ல இப்போதைக்கு டோட்டலா அட் த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா 1,29,177 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா HDFC பேங்க்ல ஒரு 40,300 பேர் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு 9,240 பேர் புதுசா வேலை சேர்ந்திருக்காங்க. இது ஃபினான்ஷியல் 24. ஃபினான்ஷியல் 23 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 31,600 பேர் புதுசா வேலையில சேர்ந்திருக்காங்க HDFC பேங்க்ல. ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு 20,800 பேர் வேலையில சேர்ந்திருக்காங்க. அடுத்து ஃபினான்ஷியல் 22 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 21,500 பேருக்கு பக்கமா வேலையில சேர்ந்திருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் 23, 24, 25 இதுல எல்லாத்துலயுமே மோர் தென் 30,000 நியூ எம்ப்ளாயிஸ் வந்து போய் பேங்க்ல சேர்ந்திருக்காங்க. HDFC பேங்கா இருக்கட்டும் இல்ல ஐசிஐசிஐ பேங்கா இருக்கட்டும். பட் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு 6,000 பேர் வெளில போயிருக்காங்க. தென் HDFC பேங்க்ல வெறும் 1000 பேருக்கு கம்மியா தான் வேலைக்கு புதுசா சேர்ந்துருக்காங்க. இந்த ஜாப் மார்க்கெட் அப்படின்றது எவ்வளவு வீக்கா இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இது ஒரு பர்டிகுலர் பேங்கிங் செக்டர்ல நம்ம ஒரு பெரிய 2 பேங்கை மட்டும் தான் எடுத்திருக்கோம். இது மாதிரி அக்ராஸ் த செக்டர்ஸ் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இல்லாம போயிருக்கும் அப்படின்னு பாருங்க ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்குங்க? ஆட்டோமேஷன் ஒரு காரணமா இருக்கும். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, தென் கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட்ஸை கூட்டணும் அப்படின்றதுக்காக ஹையர் சேலரி வாங்குறவங்கள வெளில போக வச்சிருப்பாங்க, இல்ல அவங்களாவே வெளில போயிருப்பாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான காரணங்களா இருக்கும். இது இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அடுத்து ஏத்தர் எனர்ஜில ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி வந்து அவங்களோட ஐபிஓ சைஸை ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 3,100 கோடி ரூபாய் ரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதை 2,626 கோடியா குறைச்சிருக்காங்க. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 304ல இருந்து 321 வரைக்கும். பிட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் 28ஆம் தேதி. என்ன காரணத்துக்காக அவங்க ஐபிஓக்கு போறாங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன், தென் சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸை வந்து இந்த ஏத்தர் கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக இவங்க வந்து ஐபிஓக்கு போறாங்க. நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹீரோட்ட ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்டேக் 38 to 40% ஸ்டேக் இருக்கு. அவங்க ஆஃபர் ஃபார் சேல்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. இது நல்ல செய்தி. அடுத்து பிளிப்கார்ட்ல ஒரு அப்டேட்ங்க. வால்மார்ட் ஓன்டு கம்பெனி நெக்ஸ்ட் இயர் ஐபிஓ போடுற மாதிரி தெரியுதுங்க. வேல்யூவேஷன் $60 பில்லியன்ல இருந்து $70 பில்லியன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரியுது. இந்த ஐபிஓ ஆபரேஷன்ஸை ஸ்மூத்தா ரன் பண்றதுக்காக அவங்களோட ஹோல்டிங் கம்பெனியை சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ண போறாங்க. ஸோ ஐபிஓ வர்றப்ப நம்ம ஃபர்தரா அதை பத்தி பேசிக்கலாம். அடுத்து ஆட்டோ செக்டர்ல 2 வீலர் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோ மோட்டர் கார்ப் அவங்களோட மார்க்கெட் ஷேர் 20 இயர்ஸ் லோல இருக்குங்க. தென் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட மார்க்கெட் ஷேர் கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் ஹைல இருக்கு. குறிப்பா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா ஏறி இருக்கு டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிக்கு. ஜெஃப்ரிஸ் வந்து ஹீரோ மோட்டர் கார்ப், பஜாஜ் ஆட்டோ இது ரெண்டையுமே டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த அதர் ஹேண்ட் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, ஐஷர் மோட்டார்ஸ் இது ரெண்டையுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனியோட எம்டி சிஇஓ விபி நந்தகுமார் அவர்கள் இந்த ஆர்பிஐ புதுசா டிராஃப்ட் ரூல்ஸ் போட்டாங்க இல்லையா, அது வந்து எங்களோட ஆபரேஷன்ஸை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அவங்களோட ரூல்ஸை நாங்கள் ஏற்கனவே அட்ஹர் பண்ணி ஸ்மூத்தாக தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். புதுசா இதில் நாங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது அப்படின்றது என்னன்னா இந்த கஸ்டமர் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸஸா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து இந்த லோன் டிஸ்பர்சல எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றது எல்லாமே நாங்கள் ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இந்த ஐபிஓ பத்தி கேட்டிருக்காங்க. ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் ஐபிஓ. இப்போதைக்கு ஐபிஓ நாங்கள் அப்ளை பண்ண போறதில்ல. அதுக்கு நல்ல நேரம் வர்றப்ப நாங்கள் கண்டிப்பா ஐபிஓ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அடுத்து இந்த கோல்ட் லோன் கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பேங்க் பசார் இருக்காங்களே அவங்களும் இந்த கோல்ட் லோன் பிசினஸ்க்கு வர்றாங்க. ஏற்கனவே பூன்வாலா ஃபின்காப் நாங்கள் கோல்ட் லோன் பிசினஸ் வர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வர்றாங்க. பேங்க் பசார் வந்து என்ன பண்றாங்க, முத்தூட் ஃபின்காப்போட சேர்ந்து கோல்ட் பிசினஸ்க்குள்ள நாங்க என்ட்ரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் பேங்க் பசார் வந்து ஒரு 55 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. முத்தூட் ஃபின்காப்பும் பேங்க் பசாரோட ஃபண்ட் ரைசிங் ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு மைனாரிட்டி ஸ்டேக் எடுத்திருக்காங்க. எதுக்கு முத்தூட் ஃபின்காப் பேங்க் பசாரோட டைப் போடணும்? சிம்பிள், அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். என்ன பிசினஸ்? கோல்ட் லோன் பிசினஸ். ஸோ டிஜிட்டல் அக்சஸ் டு கோல்ட் லோனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக பேங்க் பசார் கூட ஒரு டைப் போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்ப்போங்க. இந்த புல் மார்க்கெட்லயும் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ புல் மார்க்கெட்லாம் வந்துடலங்க, நம்ம இன்னும் ஆல் டைம் ஹைக்கு போக வேண்டியிருக்கு. ஆல் டைம் ஹைனா ஒரு 26,000க்கு போனாலே அது வந்து புல் மார்க்கெட் கிடையாது. நம்ம வந்து பழைய பீக்கு போயிருக்கோம். அதுக்கப்புறம் மேலே போனாதான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அது கிட்டே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் ஒன்றும் கிடைக்காதுங்க. புல் மார்க்கெட்லாம் ஒன்றும் கிடையாது. பேர் மார்க்கெட்ல இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத நம்மளால இன்னுமே சொல்ல முடியாதுங்க. இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியை வச்சு மேலே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் இப்படி பேங்கை வச்சு அவங்க முட்டு கொடுப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போதைக்கு பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மைக்ரோ ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருக்கு. அதனால எஃப்ஐஐஸ் நிறைய அதுல உள்ள போறாங்க. ஐடில நிறைய என்டர் ஆயிருந்தாங்க. இப்போ ஐடில வந்து வெளில வர்றாங்க.
இதுக்குள்ளேயாவது போகணும் இல்லையா? இப்ப பேங்கிங்குள்ள போறாங்க. அவ்வளவுதான். அடுத்த ஒரு நண்பர் வந்து பிஜி இன்விட்ட தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாமா சார்? டிவிடெண்ட் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தலா இருந்தது அப்படின்னா தயவு செய்து அந்த அமௌண்ட்டை அப்படியே தூக்கி பாண்ட்ல போட்டுருங்க. உங்களுக்கு பாண்ட்லயும் ஈக்குவலண்டான 10% பக்கமா கிடைக்கும். இப்பயும் கூட முத்தூட் மினி அப்படின்ற பாண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அதையும் கூட அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா. அடுத்து ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாரு, எஸ்பிஐ எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட்ல நான் வந்து ஒரு 1 லேக் பக்கமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து செல் பண்றதா, ஹோல்ட் பண்றதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. நான் பெரும்பாலும் இந்த ஃபண்ட் பக்கெட்லாம் போறதே இல்லை. இது வந்து ஆக்டிவ் ஃபண்ட் மாதிரி தெரியுதுங்க. ஆக்டிவ் ஃபண்ட் நான் போகவே மாட்டேன். இதுல எனர்ஜி செக்டார்னு போட்டிருக்காங்க. எல்லா எனர்ஜி செக்டார் ஸ்டாக்ஸுமே எலிவேட்டட் பிஇல தான் இருக்கு. ஹையர் பிஇல தான் இருக்கு. ஸோ ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ஃபண்டை வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா. பட் நீங்க 10, 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குங்க. நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல இருந்து நம்ம தவிர்த்திடலாம். பட் இனிமே நீங்க இன்வெஸ்ட் பண்றப்ப நல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்ண கத்துக்குங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த ஃபண்ட்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலா பார்க்கல. பார்த்துட்டு அடுத்த வாரத்துல ஒரு நாள் இன்னும் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தேவைப்பட்டா. அடுத்த ஒரு நண்பர் என்ன இருக்காரு, நான் இப்பதான் புதுசா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு 25,000 இன்வெஸ்ட் பண்ணேன். ஷேர்ஸ் எல்லாம் கீழே இறங்குனுச்சு. என் ஷேரும் கீழே இறங்குனுச்சு. அதுல ஒரு லாஸ் ஆயிடுச்சு. நான் லாஸ் வந்தா வச்சுக்கவே மாட்டேன். உடனே வித்துருவேன். இப்போ ஃபர்தரா நான் மறுபடியும் 20,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ என்னோட லாஸ் தான் இருக்கு நெட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னாலே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றது பெஸ்ட்டுங்க. அந்த பழக்கத்தை இப்போ இருந்தே கத்துக்குங்க. லாஸோ ப்ராஃபிட்டோ இன்கம் டேக்ஸை கண்டிப்பா ஃபைல் பண்ணிருங்க. தென் இன்னொரு வேண்டுகோள், தயவு செய்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா லாஸ்ட்ல எந்த ஷேரையும் கொடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. வாங்குறப்பயே நல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா வாங்கி பழகுங்க. அடுத்து பென்னி ஸ்டாக்ஸ் ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பென்னி ஸ்டாக்ஸை நான் பார்க்கறது கிடையாது. ஸ்மால் கேப்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஏதாவது இல்ல மைக்ரோ ஃபினான்ஸ். மற்ற செக்டர்லயும் இந்த ஸ்மால் கேப் பாக்கெட்டு நம்ம போறது ரொம்ப ரொம்ப அரிது. உங்களுக்கு கம்மியான பிரைஸ்ல வேணும் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் ஒரு 25 ரூபாயில இருக்கும்னு நினைக்கிறேன். புக் வேல்யூ விட நல்லா கம்மியா இருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ நல்ல எம்டி சிஇஓ இருக்காரு. கண்டிப்பா ஒரு நல்ல லெவலுக்கு பேங்கை கொண்டு போவாரு. ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா வேணும்னா அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். கம்மியான பிரைஸ்ல வேணும் அப்படின்னா. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.